ராமகுமார் சார்.
ராம்குமார் சார், ராம்குமார் சார். ராம்குமார் சார், அனைவருக்கும் வணக்கம்.
எல்லாம் அல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி பி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்முடல் உன்முடல் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவியாளர் ரோட்டரியன் அபி அவர்களுக்கும் தலைவர் ரோட்டரியன் குணபாலன் அவர்களுக்கும் செயலாளர் ரோட்டரியன் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் கிராண்ட் சங்கத்தின் உதவியாளர் ராஜ்குமார் அவர்களுக்கும் தலைவர் ரொட்டேரியன் சந்திரசேகர் அவர்களுக்கும் செயலாளர் ரொட்டேரியன் ராம்குமார் அவர்களுக்கும் மற்றும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும் இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் ஹீலர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் திட்டத்தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் கிராண்ட் சங்கத்தின் செயலாளர் ராம்குமார் அவர்கள். ரமேஷ் ஜி நீங்க வாசிக்கிறீங்களா? ஓகே தலைவரே. ஓகே ஓகே. உற்சாகமான காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தழைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதுமூரே யாவரும் கேளிர் என்பதை உணர்ந்து மக்கள் தூண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். ரோட்டரி 4 வழி சோதனை. நாம் நினைக்கும் சொல்லும் அல்லது செய்யும் விஷயங்கள் 1 உண்மையா? ஆம். 2 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமா? ஆம். 3 நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பையும் உருவாக்குமா? ஆம். 4 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்குமா? ஆம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி. ரோட்டரி வணக்கம் திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் பூங்குடி கண்ணப்பன் அம்மா. அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, பயிற்சியின் மூலம் உடல் உள்ளம் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துகளா இதயமும் வளர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் யாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல்வனையாற்றக்கூடியது. இந்நல்வழியில் நாம் அனைவரும் இறையுணர்வோடும் இயற்கையோடும் தொடர்ந்து பயணிப்போம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக பிரணாம். சின்முத்திர வச்சுக்கலாங்க. முதுகு தண்டு நேரா இருக்கட்டும். கண்கள் மூடிய நிலையில் நம்ம நேற்று சொன்ன மாதிரி நம்ம அந்த எழுத்துக்களை எந்த அளவுக்கு உச்சரிக்கிறோமோ, சவுண்டா உச்சரிக்கிறோமோ, அந்த அளவுக்கு ஆற்றல் கிடைச்சிட்டே இருக்கும். அதனால உங்களால எவ்வளவு முடியுமோ, நீங்க தனி ரூமுக்குள்ள செய்யறதுனால உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு சவுண்டா உச்சரிக்க பழகிக்கோங்க. சின்முத்திரையில் நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுத்து சும்மய முத்திரையில் நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து உகர ஓசை ஆதி முத்திரையில் நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து மகர ஓசை
மீண்டும் சுன்முத்திரை. நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து அகர ஓசை. சும்மய முத்திரையில் நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து உகர ஓசை. ஆதி முத்திரையில் நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து மகர ஓசை. ஆனந்த முத்திரையில் ஒரு ஆழமான மூச்சுக்காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சிகள். சரிங்களா? அனைவருக்கும் காலை வணக்கம். ஒட்டகாசனா ஒட்டகாசனத்திலிருந்து ஒட்டகாசனத்திலிருந்து மாற்றாசனமாக முயலாசனம், முயலாசனம் செய்யும் பொழுது சுவாசம் இயல்பாக இருக்கட்டும். பிடிக்கவும் வேண்டாம். வெளியேறுவதும் அதுவாக நிகழ்கிறது. ஓய்வு. அடுத்ததாக வஜ்ராசனத்திலேயே மச்சாசனம். ஐயா ஆடியோ கம்மியா இருக்கியா? ஓய்வு. படுத்த நிலையில் நிதானமான ஆழமான மூச்சு
அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு காற்று உள்ளே சென்று மெல்ல வெளியேறும். ஐயா ஆடியோ கம்மியா இருக்கு பாருங்க ஐயா. இதற்கு மாற்றாசனமாக ஊஞ்சலாசனம், வலது இடதாக உடலை சாய்வு நிலைக்கு செல்கிறோம். கண்ணப்பன் ஐயா, ஆடியோ கேட்கவே இல்லை. கண்ணப்பன் ஐயா, மனைவியார் செல்போன்ல இருந்து மாத்திக்க சொல்லுங்க, கொஞ்சம் உடனடியே தீர்வு கிடைக்கும். ஐயா வீடியோ ஆடியோ வைங்க. வீடியோ கண்ணப்பன் ஐயா, ஐயா ஆடியோ வரலையா? உங்க ஆடியோ ஐயா கேக்குதுங்களா? கேட்கலீங்களே? கேக்குதுங்களா? கேட்கல, ரொம்ப கம்மியா இருக்கு, கேட்கல. ஐயா, உங்க துணைவியார் செல்போன் மாத்திக்கிங்க, உடனடி தீர்வு கிடைக்கும். கேட்கலையா? ஆடியோ கம்மியா இருக்கா பாருங்க சவுண்டு. ஐயா இப்போங்க இல்லையா? லைட்டா கேக்குது, சவுண்டே இல்ல. கண்ணப்பன் ஐயா, ப்ளூடூத் அல்லது ஹெட்போன் அந்த மாதிரி ஏதாவது போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்துட்டு நார்மலா பேசி பாருங்க. ஹெட்போன் போட்டிருக்கீங்களாயா? இல்லைங்க ஐயா. இல்லையா? சரி. அதுல சவுண்டு குறைவா இருக்கா பாருங்க, சவுண்ட இன்க்ரீஸ் பண்ணீங்க. இப்ப கேக்குதுங்களா? கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா ரொம்ப சவுண்ட் கம்மியா தான் இருக்கு. இல்ல, நீங்க வெளியில போயிட்டு திருப்பி உள்ள வந்து பாருங்க. அடுத்ததாக கோணாசனா, கம்மியா தான் இருக்கு. இதே நிலையில் 10 வினாடிகள் உள்ளோம்.
1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. சவுண்ட் வரலையா? அடுத்ததாக அர்த்த பத்மாசனா, முதுகுத்தண்டை சீராக்கக்கூடிய பயிற்சி. ஓய்வு. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக சுழல் முறை பிராணாயாம பயிற்சி. இடதில் உள்ளிழுத்து வலதில் வெளியேற்றி, வலதில் உள்ளிழுத்து இடதில் வெளியேற்றுகிறோம். எடுக்கக்கூடிய காற்று ஆழமாகவும் வேகமாகவும் இருக்கட்டும். வெளிவிடும் பொழுது மிக மெதுவாக வெளியேற்றுகிறோம். வெளிக்கொண்டு உள்ள போ. ஒரு ஆடி வீட்டுக்கு தெரிஞ்சு பண்ணிட்டாங்க.
ஐயா ஆடியோ கேட்கவே இல்லைங்க. பூங்குடி அம்மாவுடைய வீடியோவும் கண்ணப்பன் சாரோடைய ஆடியோ ரெண்டுமே கேட்கல. வீடியோ தெரியல, ஆடியோ கேட்கல. உடலை நேராக வைத்து உள்மூச்சு வெளிமூச்சில் கவனம். உள்ளே செல்லக்கூடிய காற்றில் வெளிவிடக்கூடிய காற்றில் கவனம் இருக்கட்டும். வாழ்க வளமுடன். வாழ்வாங்கு வாழ்க. நன்றி நன்றி ஐயா. சிறந்த ஆசனங்களை அளித்த பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக கீழர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். இந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று சீனி துளசி ஸ்டீவியா அப்படிங்கிற ஒரு மூலிகையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சீனி துளசிங்கிற பேரில், ஸ்டீவியா அப்படிங்கிற பேரில் இப்போது பல இடங்களில் பரபரப்பாக ரொம்ப அதை பற்றி நிறைய பேர் பேசி அதை நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க. ஆனால் நான் அதை சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறதுக்காக பேச போகிறேன். ஆச்சரியமாக இருக்குதா? சீனி துளசிங்கிறது ரொம்ப நல்லது தான், நான் அது கெட்டதுன்னு சொல்ல வரல, ஆனால் தேவையில்லைன்னு சொல்கிறேங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. சமீபமாக ஸ்டீவியா சீனி துளசி இது சாப்பிடுங்க ரொம்ப நல்லதுன்னு பல பேர் வியாபாரம் பண்ணிட்டுருக்காங்க. நல்ல உள்ளங்கள், அவங்க நல்ல விஷயமாக தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியாத சில விஷயம் சொல்கிறேன். இந்த சீனி துளசியோட விலை பார்த்தீங்கன்னா கிலோ 1500 ரூபாயிலிருந்து 2500 வரைக்கும் இருக்குது. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஆனால் அதன் மூலிமா கிடைக்கிற நமக்கு பெனிஃபிட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏதோ புதுமையாக இருக்குது எல்லாரும் சொல்கிறாங்கங்கிறதுக்காக தான் நீங்கள்லாம் வாங்கி பயன்படுத்துகிறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க. நான் உங்களை குறை சொல்ல, பல பேர் தெரியாமல் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் அதை நம்ம ஒழுங்குபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சீனி துளசின்னு ஒன்று இருக்குதுங்க. இது சுகருக்கு ரொம்ப நல்லது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் சாதாரண சர்க்கரையில் இருக்கிற இனிப்பை விட இதில் 200 மடங்கு அதிகமாக இருக்குது. இதில் கார்போஹைட்ரேட்டே இல்லை, அதாவது மாவுச்சத்தே இல்லை. அதனால் எல்லோரும் வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லதுன்னு வியாபாரம் பண்ணுறாங்க. முதல் கேள்வி, சர்க்கரை நல்லது, சர்க்கரை கெட்டதுன்னு யாராவது சொன்னால் அந்த கான்செப்டே தப்பு. இதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு கார்ப்ஸ் அப்படிங்கிற கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற மாவுச்சத்து உடம்புக்குள்ளே போனால் ஆபத்துன்னு யார் சொல்கிறீங்களோ, உங்களுக்கு உடம்பு பற்றியும் தெரில, கார்போஹைட்ரேட்டை பற்றியும் சுகரை பற்றியும் தெரிலன்னு சொல்லுங்கள். அதை முதல்ல கிளியர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சீனி துளசி பற்றி நம்ம பேசுவோம். அதாவது சீனி துளசி சாப்பிட்டிங்கன்னா அதில் சர்க்கரை இல்லை, இதனால் சர்க்கரை வியாதிக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், சர்க்கரை சாப்பிட்டா தான் சர்க்கரை வியாதிக்கு நல்லதுன்னு சொல்லியாச்சு, அப்புறம் கஷ்டப்பட்டு சீனி துளசி சாப்பிட்ணும்? சீனி துளசிங்கிறதுல கார்போஹைட்ரேட் இல்லை, ஃபேட் இல்லை, எனர்ஜி இல்லை, கலோரி இல்லை. அதில் இருக்கிறது ஒன்று இனிப்பு மட்டும்தாங்க. இனிப்புங்கிற ஒரு சுவை மட்டும் ஏன் 2500 ரூபா கொடுத்து வாங்கி நம்ம சாப்பிடணும்? இதான் கேள்வி. அது சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை, அதனால் நமக்கு ஆபத்தெல்லாம் வரல. தேவையில்லாமல் அவ்வளவு காஸ்ட்லியான ஒரு பொருளை ஏன் சாப்பிடுங்கிறது தான் என் கேள்வி. இதே ஒரு 100 ரூபா 150 ரூபா கொடுத்தா அச்சு வெல்லம், உருண்டை வெல்லம், பனங்கருப்பட்டி இதெல்லாம் கிடைக்குதா இல்லையா? 100 ரூபா 200 ரூபாய்க்கு 1 கிலோ கிடைக்கிற ஒரு பொருளை நீங்கள் 3000 ரூபா கொடுத்து ஏன் வாங்கி சாப்பிட்டு அதில் ஒன்றுமே சத்து இல்லைங்க.
இதே சாதாரண கரும்பு சக்கரை, நாட்டு சக்கரை, அச்சு வெல்லம், உருண்டை வெல்லம், பஞ்சாமிர்தம், பனங்கருப்பட்டியில் இருக்கு இல்லைங்களா, அதில் என்ன இருக்குது? அதில் சுகர் இருக்குது, உடம்புக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களும் இருக்குது, தாது பொருள் இருக்குது, இனிப்பு இருக்குது, உடம்புக்கு நல்லது. நல்ல பொருள், உயர்ந்த ஒரு பொருள், பனங்கருப்பட்டி என்ற உயர்ந்த பொருள் 100 ரூபா 200 ரூபாய்க்கு 1 கிலோ கிடைக்கும் பொழுது நாம் ஏன் 2500 ரூபாய்க்கு சீனி துளசிங்கிற பேரில் சாப்பிட்டு இனிப்பு சாப்பிடணும்? ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கி அதை சாப்பிட்டு கஷ்டப்பட்டு இனிப்பு சாப்பிட்றதுக்கு நீங்கள் சும்மா இருக்கலாம். எனவே நான் வந்து இன்றைக்கி சீனி துளசி பற்றி பேச வரல, உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஓட்ஸ் சாப்பிடாதீங்க. ஓட்ஸ்னால் முதல்ல என்ன? ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அவல். காமெடிங்க, நம்ம ஊரில் அவல் இருக்கா இல்லையா? நம்ம ஊர் அவல் விலை கம்மியா இல்லை ஓட்ஸ் கம்மியா? நம்ம ஊர் அவல் கம்மி விலை கிடைக்குதா? அதாவதுங்க, ஓட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு அரிசி ரகத்தை அவளாக மாற்றி ஒருத்தன் சாப்பிட்ருக்கான். அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே விற்றுட்டு ஏன் காஸ்ட்லியாக வாங்கி சாப்பிட்டுட்டு அவஸ்தைப்படுறீங்க? தான் கேள்வி. ஓட்ஸ் கெட்டதெல்லாம் இல்லைங்க. நான் கேட்குறது, நீங்கள் 1 கிலோ ஓட்ஸ் வாங்குறதுக்கு 4 கிலோ அவல் வாங்கிடலாம். அவல் இருக்கும் பொழுது ஏன் ஓட்ஸ் சாப்பிட்றீங்க? இதுதான் கேள்வி. ஆலிவ் ஆயில் ரொம்ப நல்லதுங்க. அது லிட்டர் வந்து காஸ்ட்லியாக வாங்கி சாப்பிட்ருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்ருக்கீங்க. நல்லெண்ணெய் நம்ம ஊரில் இருக்கா இல்லையா? அதை சாப்பிட்டு போக வேண்டியதானே. எந்த ஊரில் எது கிடைக்குதோ அந்த ஊரில் அதை பயன்படுத்துங்க. இப்படி நிறைய பொருள் சொல்லிட்டு போகலாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கேன். இப்போ இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். இனிமேல் ஒரு பொருள் வாங்குறதா இருந்தால் அந்த பொருள் எங்கே விளையுது, என்ன காஸ்ட்டு, இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தலாமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணுங்கள். எப்பவுமே நல்ல பொருள் ரொம்ப கம்மி விலை தாங்க இருக்கும், அதிகமாகலாம் இருக்காதுங்க. உதாரணத்துக்கு ஆப்ரிகாட் ஃப்ரூட் அப்படின்னு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, B17. இது டிவியில், பேப்பரில், இன்டர்நெட்டில், வாட்ஸ்அப்பில் பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. கேன்சரை குணப்படுத்துவது B17 இருந்தால் போதுமாமா, இதை வந்து கலிஃபோர்னியா இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாருன்னு. என்ன கண்டுபிடிச்சாரு? சாப்பிட ஒழுங்காக சாப்பிட்டா கேன்சர் குணமாகும், அதை சொல்லிக் கொடுக்க முடியல. B17 ஆமா, புதுசாக பாருங்கள். அப்புறம் B18 அதுக்கு B25 அப்படிம்பாங்க. அப்போ B17 ஒரு விட்டமின் இருக்குங்கிறதே முதல்ல கண்டுபிடிச்சி அதை வந்து ஏதோ ஒரு நாட்டில் விளையிற ஆப்ரிக்காடுங்கிற ஒரு ஃபுட்டில் தான் இருக்குன்னு சொல்லி இதை சாப்பிட்டா கேன்சர் குணமாகுன்னு மொத்த உலகத்துலேயும் வேணுமுன்னே பிரச்சாரம் பண்ணி உங்களை வாங்கி காஸ்ட்லியாக சாப்பிட வைக்கிறாங்க. நம்ம ஊர் கொய்யா பழம், தர்பூசணி இல்லாத ஒரு பொருளாக அந்த ஆப்ரிக்காவில் இருக்க போது. நான் சொல்கிறது என்னென்னு புரிஞ்சுதுங்களா? இந்த பதிவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஓட்ஸு, ஆப்ரிக்காடு, சீனி துளசி, இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. எப்பவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, ஒரு பொருள் கம்மி விலையாக இருக்கணும், எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதா இருக்கணும், அதை வாங்கி சாப்பிடுங்க போதும். நமக்கு ஒரு கெட்ட பழக்கம், நம்ம ஊரில் திருப்பூர், கோயம்புத்தூரில் விளைஞ்ச எந்த பொருளையும் சாப்பிட மாட்டோம். அமேசான் காடுகளில் விளையும் அரிய வகை மூலிகையில் தயாரிக்கப்பட்ட பிரேசிலிருந்து இறக்குமதி பண்ணப்பட்டதுன்னு சொன்னால் மட்டும்தான் அதை காஸ்ட்லியாக வாங்கி சாப்பிடணுங்கிற ஒரு கட்டாயத்தில் நம்மளாம் இருக்கிறோம். ஏன் அங்கே அமேசான் காட்டில் என்ன இருந்தால் உங்களுக்கு என்ன? கொல்லிமலை காட்டில் இல்லையா? நம்ம ஊர் காட்டில் எல்லாம் இல்லையா? புரிந்து கொள்ளுங்கள். இப்போ நான் வெறும் சீனி துளசி பற்றி மட்டும் பேசலை. சீனி துளசி, ஆப்ரிக்காடு, இந்த ஆலிவ் ஆயில், ஓட்ஸ், இதை வச்சு உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறேன். அதாவது இனிமேல் எந்த பொருள் வாங்கினாலும் யாரோ சொல்கிறாங்க இயற்கை அங்காடியில் விற்கிது, ஆர்கானிக் ஷாப்பில் விற்கிது, நல்லதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறக்காகலாம் வாங்காதீங்க. ஒன்று ரேட்டு பாருங்கள். ரேட்டு ரொம்ப அதிகமாக இருந்தாவே அது நமக்கு தேவையில்லை. ரெண்டாவது, ஒரு பேட்டன் ரைட் யார் வச்சுருக்கா, இது காப்பி ரைட்ஸ் யார் வச்சுருக்கா? ஏன்னா சில பொருளுக்கு முதலே பேட்டன் வாங்கிடுவாங்க. உலகம் ஃபுல்லாக அந்த ஒரு கம்பெனி மட்டும்தான் விற்கும், ஆனால் வேறு பேரில் விற்கும், உங்களுக்கு அது தெரியாது. அப்போது ஒரே ஒரு பொருளை உலகம் ஃபுல்லாக ஒருத்தர் ஃபேமஸ் பண்ணிட்டு உட்காந்து சம்பாரிச்சிட்டு இருக்கான், அவனுக்கே நம்ம காசு கொடுக்கணும். எனவே ரேட்டை பாருங்கள், அது எந்த ஊரில் விளையுதுன்னு பாருங்கள், அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னு பாருங்கள். நான் சிம்பிளாக சொல்லட்டுங்களா, புதுசாலாம் எதையுமே கண்டுபிடிக்க வேண்டாங்க. இருக்கிறத ஒழுங்காக இயற்கை உரம் போட்டு தயாரித்து, அதாவது செயற்கை உரம் இல்லாமல் சாதாரண விவசாயத்தில் நம்ம பண்ணுற சாப்பாடே போதுங்க. எனவே இப்போ நான் உங்களுக்கு புரிய வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ரேட் அதிகம் கொடுக்காதீங்க, வெளிநாட்டு பொருட்களை வாங்காதீங்க, புதுசாக இருக்குங்கிறதுக்காக ஆசைப்பட்டு வாங்காதீங்க. பழைய பொருட்கள் நல்லது, ஓல்ட் இஸ் கோல்டு. புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி ஐயா. நமக்கு தேவையான இன்றைய உணவு முறைகளில் நாம் நம் நாட்டில் உள்ளதையே வாங்கி நாம் உண்ண வேண்டும் என்பதை அதாவது வெளிநாட்டு மோகம் இல்லாமல், சில பேர் சொல்லுவாங்க இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாத அப்படிம்பாங்க. அது மாதிரி உதாரணங்கள் தான் இதெல்லாம்.
அதனால நம் நாட்டிலேயே நமக்கே கிடைக்க வேண்டிய பொருட்களை, நம்முள் சத்துள்ள உணவுகளை வாங்கி நாம் பயன்படுத்தி உணவை உட்கொள்ள வேண்டும். அதிலே சத்து அதிகமாக உள்ளது என்பதை நமக்கு தெரிய வைத்துள்ளார்கள். அதாவது வெளிநாட்டு உணவுப் பொருள் அவர்களுக்கு வேறு, நம் நாட்டு உணவுகள் நமக்கு வேறு. அதாவது நமக்கு இங்கே கிடைக்க வேண்டிய சத்துள்ள பொருட்கள் நமக்கு இங்கே அனைவருக்கும் கிடைக்கும் என்பதை நல்ல ஒரு விளக்கமாக நமக்கு எடுத்துரைத்த ஹீலர் பாஸ்கர் ஐயாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்த நிகழ்வாக இன்றைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும். போன வாரமும் ஒரு டாபிக் பேசினாங்க. நமது ஆரோக்கிய வாழ்வின் அடிப்படை விதிகள் அப்படிங்கிற டாபிக்கை போன வாரம் பேசினாங்க ஐயா ஹீலர் இளங்கோவன் ஐயா அவர்கள். இன்றும் அதன் தொடர்ச்சியாக பகுதி 2 ஆரோக்கிய வாழ்வின் அடிப்படை விதிகள் பற்றி நமக்கு விளக்கமளிக்க வருகிறார்கள். ஹீலர் இளங்கோவன் ஐயா அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தனித்துவமும் திறமையும் மிக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நம்ம போன வாரம் பார்த்த மாதிரி நம்முடைய ஆரோக்கிய வாழ்வினுடைய அடிப்படை விதிகளை தொலைச்சிட்டு நம்ம மறுபடியும் தேடிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிறதுனால இந்த அடிப்படை விதிகளை புரிஞ்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா இனி வரும் காலங்கள்ல ஒளிமயமான எதிர்காலமாக தான் இருக்கும். அந்த வகையில தான் இப்போ ஹீலர் பாஸ்கர் ஐயா பேசும்போது நாம ஏற்கனவே நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருந்த விஷயங்களை மறக்காம இருந்தாவே போதும். எளிமையா நம்ம ஊர்களில் விளையிற பயிர்களை, விவசாய உணவுப் பொருட்களை எடுத்துக்கிட்டாலே போதும், ஆரோக்கியமா இருக்க முடியும் அப்படிங்கிறத அவர் அழகா சொன்னாரு. அந்த வகையில இனி வரும் காலங்கள்ல நாம எளிமையா நம்ம ஊரில் கிடைக்கிற உணவு வகைகளை பயன்படுத்தி அல்லது பழக்க வழக்கங்களை பின்பற்றி ஆரோக்கியமா நிம்மதியான தூக்கத்தோட நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தும் கூட. அந்த வகையில நம்ம போன தடவை பார்த்தோம், உலகத்துல ஒரு சில நாடுகள்ல 120 to 180 வயது வரையும் வாழ்றாங்க. இந்த காலத்திலையும் இன்னும் தோட்டத்துல மம்முட்டி பிடிச்சி வேலை செய்யற அளவுக்கு அப்படிங்கிறத. அந்த வகையில அவர்கள்லாம் எப்படி வாழ்வியலை பின்பற்றுறாங்கங்கிற விஷயத்த நாம பின்தொடர்ந்தாலே போதும். நீங்க ஒன்றும் புதுசா கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இது இயல்பா இந்த காலத்துலயும் இருக்குது அப்படிங்கிறதான் நீங்க இப்ப கவனிக்க வேண்டிய விஷயமே. இது இந்த காலம் அப்படின்னா இன்னும் நம்ம பொல்யூஷன் மாறி போச்சுன்னு நம்புற அல்லது புலம்புற அல்லது காய்கறிகளும் விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டிருக்குது. அதனால இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்ற, இந்த செல்போன் ரேடியேஷன்னு சொல்ற அல்லது ஓசோன் படலத்துல பாதிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல தான் அவங்களும் இப்படி நிம்மதியா வாழ்றாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல இப்ப கவனிக்க வேண்டிய விஷயம். நம்ம ஒரு ஆறுதல் சொல்லிக்க போறோமா, உண்மையால இந்த சூழ்நிலைகள் மட்டும்தான் காரணம் அப்படின்னு நம்ம ஒரு ஆறுதல் சொல்லிக்க போறோமா, இதையும் தாண்டி இந்த சூழ்நிலைகள்லையும் இது மாதிரி வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்கிறத கவனிக்க போறோமா அப்படிங்கிறதா இப்ப நான் உங்ககிட்ட வைக்கிற கேள்வி. அந்த வகையில அவங்க இன்னும் எப்படி இந்த மாதிரி அடிப்படை விதிகளை பின்பற்றி ஆரோக்கியமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறடைய தொடர்ச்சியை இப்ப பார்ப்போம். அந்த வகையில அவங்க வாழ்றது அதிகபட்சம் குளிர் பிரதேசங்களா இருந்தாலும் அவங்க இன்னும் நார்மல் வாட்டர்ன்னு சொல்ற நாம சாதாரணமா இருக்கிற பச்சை தண்ணி தான் குடிக்கிறாங்க. குளிக்கிறதுக்கும் அதே தண்ணி தான் பயன்படுத்துறாங்க. கொதிக்க வச்சு ஆற வச்சு நம்மளாட்டம் இல்லை ஆரோ வாட்டர் மினரல் வாட்டருங்கிற வகையில அவங்க பயன்படுத்துறது இல்லை. அப்படிங்கிறதுனால
ஆஹ் இந்த குளிர் பிரதேசத்திலேயே பச்சை தண்ணியை குடிக்கவும் குளிக்கவும் முடியுது. அதுல வந்து பிராணசக்தி, நோய் சக்தின்னு பல சத்துக்கள், மினரல்ஸ்ன்னு சொல்லி நிறைய சத்துக்கள் இருக்குதுங்கிறதுனால இதை நம்ம கொதிக்க வைக்கிறோங்கிற பேர்ல கிருமிகளை ஒரு கிருமி 2 கிருமியை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுல இருக்கிற ஒரு கிருமி 2 கிருமி எல்லா தண்ணியும் இருக்க போறதில்ல. அப்படி இருக்குதுன்னு நினைக்கிற தண்ணிகள்ல நம்ம கொதிக்க வச்சு அழிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டு கொதிக்க வைக்கும் போது ஏற்படுற பலன்களை விட கொதிக்க வைக்கும் போது இழக்கிற சத்துக்கள்னால ஏற்படுற பாதிப்புகள், நம்ம இருந்த சத்துக்கள் இழந்துட்டோம்னா அதனால கிடைக்க வேண்டிய பலன்களும் நம்ம இழந்துடும். அதனால வர பாதிப்புகள் அதிகம். அப்போ இதை நாம கருத்தில் கொள்ளணும். ஒரு கிருமி 2 கிருமிக்காக நூற்றுக்கணக்கான சத்துக்கள்லையும் அதில் இருக்கிற பிராணசக்தியும் உயிர் சக்தியும் நிறைய இழந்துடுறோம். இதுதான் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயமே. இந்த உயிர் சக்தி, பிராணசக்தி 2வது நுரையீரல்னு சொல்ற தோல் வழியா குளிக்கும் போது உள்ள போகுது அப்படிங்கிறதும் உறிஞ்சப்படுது அப்படிங்கிறதும், இதே மாதிரி குடிக்கும் போது இது மாதிரி நிறைய சத்துக்கள் உள்ள போய் உடம்புல இயற்கையாவே எதிர்ப்பு சக்தி உருவாக்கி அந்த ஒரு கிருமி 2 கிருமியை எதிர்த்து போராடக்கூடிய வல்லமையை உருவாக்கும் அப்படிங்கிறதுனாலையும் நீங்க முடிஞ்ச வரையும் பச்சை தண்ணியை பயன்படுத்துறது, நார்மல் வாட்டரை பயன்படுத்துறது மிகச்சிறப்பு. ஒரு மருந்தா மட்டும் நம்ம ஒரு சில நாள் கொதிக்க வச்சு அதை உள்ள குடிக்கிறதோ குளிக்கிறதோ பயன்படுத்தலாம். தொடர்ந்து அப்படிங்கிறது நீங்க கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். அதுவும் எப்படி சொல்லுவாரு ஐயா ஹீலர் பாஸ்கரே சொல்லுவாரு, மிதமா சூடு பண்ணி குடிங்க, அது ரொம்ப நேரம் கொதிக்க வச்சு குடிக்காதீங்க. அதில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், தண்ணியை சுத்திகரிக்கிறதுக்கு அந்த முருங்கை விதை, தேத்தான்கொட்டை, நன்னாரி வேர், வெட்டி வேர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு சுத்திகரிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அதனால இன்னும் நன்மைகள் பல கிடைக்க போகுது. அப்போ அந்த வகையில் ஹீரர் பாஸ்கரே அவர் எடுத்துக்காட்டு சொல்லுவார். என்னன்னு, தண்ணியில நம்ம மீன் தொட்டிக்கு பயன்படுத்துகிற ஒரு மோட்டரை பயன்படுத்தி அந்த காற்றை உள்ள கலக்கி நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்தி பாருங்க. அந்த pH லெவல் நமக்கு தேவையான அளவு வந்துடும் அப்படிம்பார். அதுலேயே ஆரோக்கியமான தண்ணியாக மாற்றிட முடியும் அப்படிம்பார். நீங்கள் முஸ்லீம்கள் பயன்படுத்துகிற ஜிம் வாட்டரும் நம்ம காசி தீர்த்தமும் இது மாதிரி இது மாதிரி ஒரு புனித தலங்கள்ல கிடைக்கிற தண்ணி அப்படிங்கிறது நோய்களை எப்படி குணப்படுத்துது அப்படின்னா, அதுல pH லெவல் நமக்கு தேவையான அளவு இருக்குது அப்படிங்கிறதுனால அது நார்மலான ஒரு தண்ணியே நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிற மருந்தா மாறிடுது. அப்படிங்கிறதுனாலதான் இதுக்கான பலன்களை நம்ம பார்க்குறோம். அந்த வகையில தான் நம்ம தண்ணியை அந்த காத்துல கலந்து நம்ம ஆரோக்கியமான தண்ணியா மாற்ற முடியும். 150 ரூபாய்க்கு ஒரு மோட்டர் கிடைக்குதுங்க. அந்த காத்து மீன் தொட்டிக்கு வைக்கிற காத்து கலக்கிற மோட்ரு குறைஞ்சபட்சம் கிடைக்குது. அது பாட்டுக்கு வருஷ கணக்கில் கிடக்க போகுது. இந்த ஒரு தடவை செலவு பண்ற இந்த ஒரு விஷயம் டெய்லி உங்கள் வீட்டில் இருக்கிற தண்ணியை சுத்திகரிச்சு கொடுக்குதுங்கும் போது நாம் ஏன் டெய்லி மினரல் வாட்டர், ஆரோ வாட்டருங்கிற வகையில கெமிக்கலான தண்ணியை குடிச்சிட்டு உப்பு கூடி போய் வர ப்ரெஷரோ கிட்னிக்கல்லோ இந்த எங்கள் பகுதியில் சொல்கிறாங்க, அந்த ஆரோ வாட்டர் பயன்படுத்தினதுக்கு அப்புறம் கிட்னிக்கல் அதிகமாக வருது, அது மினரல் வாட்டர் பயன்படுத்தினதுக்கு அப்புறம் வருது, இது மாதிரி நிறைய உபாதைகள் வருது. அப்படிங்கிற போது இது ஏன் நாம் தேடி போக வேணும் அப்படிங்கிற சிந்தனையை இனிமே முன் வச்சுக்கிறோம். அந்த வகையில் அடுத்தது அந்த மக்கள் எப்படின்னா உணவை குறைவாக தான் சாப்பிட்றாங்க. அதுல நிறைவான எனர்ஜி, ஒரு நாளுக்கு தேவையான நிறைவான எனர்ஜி அதுல கிடைச்சிருது. அந்த குறைவான உணவுலேயே கல் உடைக்க முடியுது, மரம் வெட்ட முடியுது, மூட்டை தூக்க முடியுது அப்படின்னா நாம அதிகமா சாப்பிடும் போது இன்னும் பல மடங்குல எனர்ஜி கிடைக்கும்னு நினைச்சிட்டு சாப்பிடும் போது இன்னும் பல மடங்குல எனர்ஜியோட இருக்கணும், வேலை செய்யணும். நாம ஏன் சோர்வு, உடல் உழைப்பு கொடுக்க முடியல அப்படிங்கிற சிந்தனையை முதல்ல முன் வைங்க. ஏற்கனவே
நாம பின்பற்றிட்டு இருக்கிற பழக்க வழக்கங்களை சரியான சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னாவே போதும், நீங்க விழிப்புணர்வு அடைஞ்சிடலாம். இந்த விழிப்புணர்வு தான் மிகச்சிறந்த பொக்கிஷமான ஒண்ணு அப்படின்னு நம்ம ஓசோமல் கொண்டு மற்ற தத்துவ ஞானிகள்லாம் வெளிப்படுத்துறாங்க. நான் அடிக்கடி சொல்றது, அறியாமையில பயத்துல இருக்கும் போதுதான் நாம தைரியத்தை சொல்ல வேண்டிய அவசியம். நீங்க தெளிவா இருக்கும் போது உங்களுக்கு பயமும் தைரியமும் அவசியமே இருக்காது. அந்த தெளிவை உருவாக்குறது தான் இது போன்ற காலை சக்கரத்தினுடைய நிகழ்வினுடைய சிறப்பம்சமா இருக்குது அப்படிங்கிறத நான் என்னால உணர முடியுது. அந்த வகையில நீங்க ஒண்ணு கவனிங்க, குறைவான உணவு நல்ல பசி எடுத்தோட்டி ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றாங்க. உணவுக்காக ஒரு தியானம் மாதிரி அமைதியா உட்காந்து ரசிச்சு சாப்பிட்றாங்க, டைம் ஒதுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்க கவனிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க குறைஞ்ச உணவுலேயே அதிக ஆற்றலை பெற முடியும். அடிக்கடி என்கிட்ட ஒரு உணவை கொஞ்சம் மென்று சாப்பிட்றதுக்கு டைம் ஒதுக்குன்னு சொன்னா, நேற்று கூட ஒரு அம்மா சொல்லிச்சு, அதுக்கெல்லாம் இங்கே நேரம். சரி, நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்க ரெகுலரா ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கிறோம் ஒரு ஆவரேஜ் அப்படின்னா, டெய்லி 6 மணிக்கு தான் எந்திரிச்சிடறோமா அப்படின்னா இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாலவோ 1/2 மணி நேரம் பின்னாலேயோ கூட எந்திரிக்கும். சரி, ரைட்டு. அதுக்கு அடுத்தது இந்த 1/2 மணி நேரம் முன்னால எந்திரிச்சிட்டோம், அன்னைக்கு உங்களுக்கு டைம் கிடைக்குது ஒரு எக்ஸ்ட்ரா 1/2 மணி நேரம். சரி, ரைட்டு. அடுத்தது ஒரு ஃபோன் வந்துருச்சு, உரம்பரை வந்துருச்சுன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்குறோம். அந்த வகையில ஒரு பூரி செய்யறீங்க அப்படின்னா, நான் அடிக்கடி கேட்பேன், பூரி செய்யறீங்கன்னா எத்தனை மணி நேரமா உங்களுக்கு எடுத்துக்குவீங்க? பெண்கள்கிட்ட கேட்கும் போது, அதாவது பூரி மாவு பிணைஞ்சி மசாலாலாம் போட்டு செஞ்சு மாவு ஊற வச்சு மசாலாவை செஞ்சு அதை போட்டு தேய்ச்சி எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குவீங்கன்னா, ஆவரேஜ் 1 மணி நேரம் ஆகும்னு சொல்லி அதிகபட்ச பெண்கள் நான் சொல்றதை பார்க்குறேன். அந்த வகையில ஒரு நாள் உப்புமா செய்யறீங்க, எவ்வளோ நேரம் ஆகுன்னு கேட்டால் ஒரு சில பெண்கள் 15 நிமிஷம், ஒரு சில பெண்கள் 10 நிமிஷம், ஒரு சிலது 5 நிமிஷம் செய்யறாங்க. சரி, பரவாயில்ல. அதிகபட்சம் நம்ம 15 நிமிஷம் எடுத்துட்டாலும் 3/4 மணி நேரம் நமக்கு மிச்சமாகுதுல்ல. இந்த 3/4 மணி நேரம் மிச்சமாச்சு, 1/2 மணி நேரம் ஃபோனுக்கோ அல்லது உரமுறைக்கோ வரும்போது பேசுறன்னைக்கு மிச்சமாச்சு, அல்லது ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த டைமு அன்னைக்கு டைம் கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக நீங்க ஒரு உணவு எடுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ரசிச்சு ருசி எடுக்கிறதுக்கு ஒதுக்க டைம் வாய்ப்பு இருக்கும்ல. அப்போ டைம் இல்லைன்னு சொல்றோமா, உண்மையாலுமே இருக்கிறது இல்லையா? நம்ம எல்லாருமே ஒரு பொய்யான மேற்பூச்சை பூசிக்கிறோம். நம்ம சொல்ற பதிலெல்லாம் சரியான பதிலா அல்லது சாமர்த்தியமான பதிலா அப்படிங்கிற வகையில நம்ம சாமர்த்தியமான பதிலை சொல்லி பழகிட்டதுனால, அந்த சரியான பதிலை யோசிக்க கூட டைம் ஒதுக்காதனால தன்னைத்தானே ஏமாத்திக்கிற ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்கிறத இனிமே புரிஞ்சுக்கங்க. நீங்க அப்போதைக்கு சாமர்த்தியமான பதில் சொல்லும் போது தப்பிச்சிடலாம். ஆனா சரியான பதில் சொல்லும் போது உங்களுக்கு ஒவ்வொரு இடமும் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போற சாத்தியக்கூறுகளை உருவாக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அந்த வகையில இனிமே எந்த பதில் சொன்னாலும் சரியான பதிலா சொல்ல முயற்சிங்க. அது உங்களுடைய மதிப்பையும் தரத்தையும் உயர்த்தும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அந்த வகையில அவங்க 3 மாசம் அந்த மக்கள் குறைஞ்ச உணவு சாப்பிடும் போது இவ்வளவு எனர்ஜி கிடைக்குது. அதே சமயம் 3 மாசம் பழங்களை மட்டுமே எடுக்கிறாங்க அல்லது காய்கறிகளை மட்டுமே எடுக்கிறாங்க. பழம் காய்கறிகளை கலந்து எடுத்துக்கிறாங்க. இப்படி எடுத்துக்கும் போதும் கூட அந்த மரம் வெட்டுற, கல்லடிக்கிற, மூட்டை தூக்குற அளவுக்கு எனர்ஜி அதுல பெற முடியுது அப்படின்னா, நம்ம புரோட்டீனோ ஃபேட்டோ அசைவ உணவுகளோ தான் இந்த எனர்ஜியை கொடுக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குதுல்ல. இது உண்மையா அப்படிங்கிறத நீங்க கவனிங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், நம்ம கண்ணப்பன் ஐயா அந்த கொல்லிமலை நிகழ்வுக்கு போறாரு. நாங்களாம் போயிருக்கோம். அங்க இருக்கிற அந்த ராணி அம்மாவனுடைய குழந்தைங்க, அது குழந்தை ஒரு குழந்தை பாக்ஸிங்ல இந்திய லெவல்ல பாக்ஸிங்ல ஒரு 6 மெடல் வாங்கிச்சாமா. அந்த அம்மா சொன்னாங்க. அந்த அம்மா சொல்லும் போது என்ன சொல்றாங்க, என் குழந்தை அதிக அளவு அசைவ உணவே சாப்பிட்றதில்ல. அசைவ உணவே சாப்பிட்றதில்ல. சைவ உணவுகளும் நாம வீட்டுல சாப்பிட்ற உணவுகளும் கம்மிதான்.
அவங்க காய்கறிகள் பழங்களை அதிகமா எடுத்துக்கிறாங்க. இயற்கை உணவுல இயற்கை தானியங்கள் அதிகமா எடுத்து இது மாதிரி காய்கறிகளை பழங்கள் அதிகமா எடுத்துக்கிட்டும் எப்படி இந்திய லெவல்ல பாக்ஸிங்ல ஒரு 6 மெடல் வாங்க முடியுது? இது அந்த சூழல்ல வாழ்றவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா, நாமக்கல்ல இந்த மாதிரி சூழல்ல வாழ்றவங்களுக்கு இது எப்படி சாத்தியமாச்சு? நாம எல்லாரும் ஒரு சமாதானமான பூச்சி பூசிக்கிறோம்னு நான் சொல்லியிருந்தேன்ல. இது அந்த சூழ்நிலைகள்ல அந்த நாடுகள்ல ஆரோக்கியமான உணவோ, தண்ணியோ, சூழலோ அமையும். அதனால அவங்கலாம் ஆரோக்கியமா இருக்கிறாங்கன்னு சொல்லி, நாமலாம் ஒரு சமாதானமா சொல்லிக்கிறோம். அந்த வகையில உண்மையா அப்படின்னு பார்த்தா, அதையும் தாண்டி ஒரு சில உண்மைகள் இங்க இருக்குது. இந்த சூழல்லையும் இது மாரி வாழ முடியும் அப்படிங்கிறது. அந்த வகையில ம் இங்கேயும் அந்த ஆரோக்கியத்த பெற முடியும். நீங்க இந்த மாரி உணவுகள் புரோட்டீன், அசைவம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டா மட்டும் தான் அதுக்கான சத்துக்கள நம்ம உடம்பு மாத்த முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற எண்ணத்த மட்டும் தூக்கி போடுங்க. அந்த ஹீலர் பாஸ்கர் சொல்லுவாரு, திருப்பதியில ஒரு அம்மா மோர் மட்டும் குடிச்சிட்டு நார்மல் மனிதர்கள் எப்படி வருஷக்கணக்குல நார்மலான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. என்கிட்ட ஒரு புக் இருக்குது. தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு எத்தனை பேரு நார்மலான மனிதர்கள், ஞானிகள்லாம் இல்ல. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், ஞானிகள் தான் இப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் இல்ல. நார்மலான மனிதர்கள் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு அவன் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யற அளவுக்கு எப்படி தன்னுடைய வாழ்நாள உழைப்ப கொடுக்க முடியுது அப்படிங்கிறத நீங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இனி வரும் காலங்கள்ல இந்த மாதிரி வாழ்வியல் முறைகளை பின்பற்றி நாமளும் ஆரோக்கியமா, நிம்மதியா வாழ முடியும். அந்த வகையில அவிங்க காய்கறிகள, பழங்கள 3 மாசம் சாப்பிட்டும் கூட கடின உழைப்பு கொடுக்கறதுக்கான தகுதியோட தான், உடல் தகுதியோட தான் இருக்காங்க. அந்த வகையில அங்க இருக்கிற சுத்தமான தண்ணி, சுத்தமான காற்று மட்டும் பலன் தரல. இவங்க வாழ்வியல் முறைகள டெய்லி 15 கிலோமீட்டர் நடக்கிறாங்களோ, அல்லது வால்நட் பருப்பு சாப்பிடும்போது நாம ஏற்கனவே சொல்லியிருப்போம். கேன்சர் வருதில்ல, ஆழ்ந்த தூக்கம் வருது, பிரெயினுக்கு நல்லது. ஒரு பல வகையில எனர்ஜி தரக்கூடிய ஒரு சத்துக்கள்லாம் நடக்குது. 2 ரூபா பருப்பு நம்ம ஊர்லயே கிடைக்குது. அது வந்து 2 பருப்பு சாப்பிட்டா போதும். உடம்புக்கு தேவையான நிறைய எனர்ஜிய கொடுக்குது. நம்ம டீ, காபி, போண்டா, பஜ்ஜி, பிஸ்கட்ன்னு சாப்பிட்றத விட இது மாதிரி வாழ்வியல் முறைகளுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, இன்னும் பல மடங்கு எனர்ஜியோட நம்மனாலையும் பெரிய நோய்கள் இல்லாம நிம்மதியா வாழ முடியும் அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். அந்த வகையில நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். அந்த பெண்கள் 80 வயசுல கூட குழந்தை பெத்துக்கிறாங்க. இவங்க எப்படி இந்த அளவுக்கு கர்ப்பப்பைய வலுவா, ஆரோக்கியமா தக்க வச்சுக்க முடியுது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா, இனி வரும் காலங்கள்ல நம்ம வீட்ல இருக்கிற பெண்கள் 30 வயசுக்குள்ளார தான் குழந்தை பெத்துக்கணுங்கிற அந்த மனதளவுல நீங்க போட்டு வச்சிருக்கிற விஷயங்கள தூக்கி போட்டுற முடியும். அதனால நீங்க வயசுங்கிறது நிர்ணயிக்காம நம்ம அந்த குழந்தைய ஈன்றதுக்கான சாத்தியக்கூறுகள யோசிக்க முடியும். அந்த வகையில எங்கிட்ட வந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த ஒரு அம்மா 50 வயசுல 50 வயசுல அவன் குழந்தை பையன் பிறந்து 20 வயசுல இறந்துட்டான். அதுக்கப்புறம் கர்ப்பப்பை ஆப்ரேஷன் செஞ்சுட்டு மறுபடியும் கர்ப்பப்பை இணைச்சிட்டு இன்னொரு குழந்தை பெத்துக்கணும், எனக்கு என்னுடைய வாரிசே வேணும்னு சொல்லி ஒரு தன்முனைப்போட, ஒரு ஆர்வத்தோட, நம்பிக்கையோட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க. இப்படி இந்த காலத்துல நம்ம ஊர்லயும் இருக்கிறாங்கிற தகவல நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இனிமேலும் கூட இந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்வியலை நாம அமைச்சிக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை. அந்த வகையில அவங்க வந்து டெய்லி 15 to 20 கிலோமீட்டர் நடக்கிறது, பச்சை தண்ணி குடிக்கிறது, பச்சை தண்ணி குடிக்கிறது, குறைஞ்ச உணவுகளை எடுக்கிறது, இயற்கையான வாழ்வியல் முறைகள்ல இந்த பிளாஸ்டிக் குடங்களை அங்க பயன்படுத்துறது இல்லை. இப்போ இந்த பிளாஸ்டிக்னால வர பாதிப்புகள் பிளஸ் வந்து அதில் தண்ணி வச்சு பயன்படுத்தும் போதே சளி சம்மந்தப்பட்ட மூச்சு சிரமங்கள் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் உருவாக்குதுங்கிறத நான் என்னுடைய பேஷண்ட்டையே நான் பார்த்துருக்கேன். அந்த வகையில அதை தவிர்த்துட்டேங்க சார். இப்போ எனக்கு அது மாதிரி வரதில்லை. எப்படி பிளாஸ்டிக் குடத்துக்கு பதிலா மண் அல்லது செம்பு, சில்வர் இந்த பாத்திரங்களை பயன்படுத்தும் போதே சளிக்கான வாய்ப்புகள், மூச்சு தொந்தரவுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிருது அப்படின்னா, இதுல என்ன நமக்கு சிரமமான விஷயம் சொல்லுங்க. செலவில்லாத விஷயங்கள், இது மாதிரி எளிமையாக்கப்பட்ட விஷயங்கள் நம்மளுடைய ஏரியாவிலேயே சாத்தியக்கூறுகளான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இனி வரும் காலங்களில் நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த மண்பானையில ஏற்கனவே சொல்லியிருந்தோம், குளோரின் கலந்த
தண்ணியை ஊற்றி வச்சிங்கன்னா 6 மணி நேரத்துக்குள்ளார அந்த குளோரினை சுத்திகரிச்சிடும் அது. அப்போ குளோரின் இல்லாத ஒரு கெமிக்கல் கலக்கப்படாத ஒரு நல்ல தண்ணியா மாற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை நம்ம வீடுகளில் இருக்கிற பயன்படுத்தக்கூடிய மண்பானைக்கு இருக்குதுங்கும் போது நீங்க இனி வரும் காலங்கள்ல இந்த மண்பானையை பயன்படுத்தியும் அல்லது மற்ற உலோக பாத்திரங்களை பயன்படுத்தியும் நீங்க தண்ணி பிடிச்சி வச்சுக்கும் போது இனி வரும் காலங்களில் ஆரோக்கியமா வாழ்வதற்கான எளிமையான சாத்தியக்கூறுகள் உருவாகும். அதனால இன்னும் சின்ன சின்ன அலைன்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட்ல புதுசுல இதெல்லாம் பழக்கப்படுறதுக்கு கொஞ்சம் சிரமமா தெரியலாம். இதை நீங்க மனதளவில் கொண்டு போய் விதைச்சிட்டிங்கன்னா தான் பழக்கத்துக்கு வரும். பழக்கத்துக்கு வந்துருச்சுன்னாவே மருத்துவ செலவுகள் இல்லை. நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி அடிக்கடி நீங்க ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நைட்டு பல கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை வீண் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வகையில நம்ம இந்த வாழ்வியல் முறைகளுக்கு இனி வரும் காலங்களில் வந்துட்டோம் அப்படின்னா நாம இந்த வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சுக்கிட்டு நிம்மதியாக வாழ முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இன்னும் ஏற்கனவே இருந்த ஆரோக்கியத்தை தூக்கத்தை எங்கே தொலைச்சோங்கிற விஷயங்களை அடுத்த வர வாரங்களை நம்ம பகிர்ந்துக்கலாம். இப்போ பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்னாவே இருந்ததை தொலைக்காமல் இருந்தாவனாவே நாம பல மடங்கு நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும். இதே வகையில் உங்களுடைய அறிவை சரியாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா பொருளாதார அளவிலையும் பன்மடங்கு நீங்கள் மேன்மை பெற முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், பொருளாதாரங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு தன்னிறைவு அடைய முடியாமல் கடன்லையும் வட்டி கட்ட முடியாமையும் ஒரு சிலர் இருக்கிறத பார்க்குறேன். இப்போ இந்த சூழ்நிலை நமக்கு அவசியம் இல்லை. சரியான திட்டமிடல், சரியான வழிநடத்தல் அல்லது அணுகுமுறை இருந்துருச்சு அப்படின்னா, தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா பொருளாதார ஈட்டல் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்க போறதில்லை. அந்த வகையில் இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது அடுத்தடுத்த வாரங்களை நாம் பார்ப்போம். அந்த வகையில் இனி வரும் காலங்களில் இந்த வாழ்வியல் முறைகளை பின்பற்றி நிம்மதியாக வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்குவோம். இதை நீங்கள் சொல்கிறத பின்பற்றினவங்க, பயன்படுத்தினவங்க அதை இந்த குழுவில் பதிவு செய்ய வேணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். இந்த பதிவு தான் எங்களை மேலும் உற்சாகப்படுத்துறதும் இந்த கிளப்புடைய முன்னின்று நடத்துறதுக்கான பயனை தன்னறிவை அடையிறதுக்கும் இது உதவும். அப்படிங்கிறதுனால ஒவ்வொருத்தரும் நீங்கள் சொன்ன விஷயங்களை எப்படி பயன்படுத்துனீங்க, அந்த தண்ணியெல்லாம் இப்படி சுத்திகரிச்சுக்கிட்டீங்களா, இந்த வாழ்வியல் முறைகளை இப்படி மாற்றிட்டீங்களா, உணவு முறைகளை இப்படி மாற்றிட்டீங்களா, இதனால் எந்தெந்த பலன்கள் அடைஞ்சேன் அப்படிங்கிறத தயவு செஞ்சு வெளியிடுங்க. அப்போது இது மிகச்சிறந்த ஒரு பலனை தரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இன்றைய உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நமக்கு தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம உடலை பற்றி, உடல் உறுப்புகளை பற்றி, உள்ளுறுப்புகளை பற்றி அதனுடைய விளக்கங்களையும் அருமையான ஒரு வழிமுறைகளையும் சிந்தனைகளையும் நமக்கு தொடர்ந்து சிறப்பாக வழிநடத்தி வரும் ஈழர் இளங்கோன் ஐயா அவர்களுக்கு இந்த காலச்சக்கரம் மூலமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. இந்த 2 வாரமா நமக்கு உடல் உறுப்புகளை பற்றி நாம் நம்முடைய வழிமுறைகள் என்ன என்பதை அவங்க விளக்கியிருக்காங்க. இதை விட உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தொடர்ந்து அவர்கள் நம்ம இந்த குழுவில் பயணிச்சு பல்வேறு கருத்துக்களை கூறி பல சிந்தனைகளை நமக்கு அளித்துள்ளார்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவர்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நிகழ்விலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இளங்கோவன் ஐயா அவர்களிடம் கேட்டு. ஐயா வணக்கம் ஐயா, நான் மூலி மகேந்திர பேசுறேன் ஐயா. கேக்குதுங்களா? வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. நிகழ்ச்சி ரொம்ப ஒரு சிறப்பா இன்னைக்கு நடத்தினாரு ஐயா. நடத்தினது அனைத்துமே 100% ஒரு உண்மைகள். பாருங்க, அந்த குழந்தை இல்லைன்னு பாதிக்கப்பட்டதால் அந்த தன்னுடைய பழக்க வழக்கங்களை மாற்றியதால் குழந்தை பிறக்குது அப்படின்ற ஒரு பதிவு செஞ்சிருக்காரு. அதனால இது மாதிரி உண்மைகளையும் இது மாதிரி சொல்லும் பொழுதுதான் இப்ப பல பேர்
குழந்தை இல்லை அப்படின்னு வந்து வருத்தப்படுறாங்க. இந்த வயதுல இருக்கிறவங்களுக்கே குழந்தை பிறக்குது அப்படின்னா, பருவ வயதில் வந்து திருமணமாகி ஒரு 25 வயசு 30 வயசுல இருக்கிறவங்க எனக்கு குழந்தை பிறக்காம போயிடுமோ அப்படின்னு ரொம்ப வந்து நெகட்டிவ் தாட். அவங்களுக்கு என்ன அப்படின்னா நெகட்டிவ் தாட், சுத்தி இருக்கிறவங்க வந்து ஒரு பயம் கிளப்பி விடுறாங்க. அந்த பயம் கிளப்பி விடுறதால மக்கள் வந்து அது மாதிரி பெண்கள் வந்து பயப்படுறாங்க. அதுக்கு வந்து ஒரு தூண்டுகோலாக இன்னைக்கு வந்து கொடுத்துருக்காரு. பெண்கள் வந்து இதை வந்து மற்ற பெண்களுக்கு வந்து இதை வந்து நீங்க வந்து பதிவு செய்யணும். இவ்வளவு வயதிலையும் குழந்தையை பெற்றெடுக்கிற ஆரோக்கியமும் அவங்களுடைய உடலில் அந்த உயிராற்றல் பவரும் இருக்குதுன்றது வந்து நீங்க வந்து பெண்கள் நீங்க வந்து சொல்லி கொடுக்கணும். தர்மத்தை இது ஒரு பெரிய தர்மம். அவர் செய்து வந்து குழுவும் சரி அவரும் சரி செய்வது ஒரு பெரிய தர்மம். எல்லாமே முழுக்க முழுக்க பாசிட்டிவா பேசியிருக்காரு. இதை வந்து சொல்லி கொடுங்க. அதே மாதிரி குழுவில் உள்ளவர்களுக்கு சொல்றேன், ஒரு சிறப்பு பேச்சாளர் வந்து பேசுறாரு அப்படின்னா அவருடைய பேச்சை கேட்டு ஏதாவது ஒரு சின்ன ஒரு மாற்றங்கள், நுனியளவுக்கு மாற்றங்கள் இருந்தாலும் சரி, அந்த மாற்றத்தை வந்து நீங்கள் பதிவு செய்யும் போதுதான் அடுத்தடுத்து அந்த உள்ளுணர்வோட இன்னும் மிக சிறந்த உண்மைகளை வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. அதனால் குழுவில் உள்ளவர்கள் வந்து ஒரு 2 பேராவது ஒரு கருத்தை ஒருத்தராவது 2 பேராவது பதிவு செய்யுங்கள். உங்களுடைய உடலில் என்ன நடந்தது. அந்த பிளாஸ்டிக் குடத்தை பத்தி சொல்றாரு பாருங்க. முடிந்த அளவுக்கு அவர் சொல்றது என்ன, விஞ்ஞானத்தை குறைங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு நமக்கு. நம்ம விஞ்ஞானத்துல வேகமா போறோம். விஞ்ஞானத்தை வந்து குறைத்து வாழுங்கள்னு சொல்றாரு. முடிந்த அளவுக்கு இந்த பிளாஸ்டிக் குடத்தெல்லாம் வந்து இன்னும் கிராம பகுதிகளில், நானே கிராம பகுதியில் இருக்கேன், பிளாஸ்டிக் குடங்கள் யூஸ் பண்ணின்னு தான் இருக்கிறாங்க. அதனால வந்து இதெல்லாம் கொஞ்சம் படிப்படியா குறைச்சிட்டு வேற மாதிரி பாத்திரங்கள்ல வந்து தண்ணியை வந்து நீங்கள் பயன்படுத்துங்கள். கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் கிடைக்கும். குழுவுல பேசிய ஐயாவுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். தயவு செய்து மக்கள்கள் பதிவு செய்யுங்கள். அப்பதான் ஒரு இன்ட்ரெஸ்டா பாடம் நடத்த முடியும். நன்றிங்க. நன்றிங்க. ஐயா வணக்கங்கய்யா. வணக்கங்கய்யா. இப்ப வந்து மண்பானையில வந்து தண்ணி ஊற்றி வைக்கும் போது இந்த தேத்தாங்கொட்டையை வந்து உள்ளார உறைஞ்சி வச்சு குடிச்சதுன்னு சொல்லி சொன்னா தண்ணி சுத்தப்படுத்தப்படுன்னு சொல்லி சொல்ற மாதிரி, இப்ப நம்ம இந்த காப்பர் பாத்திரத்திலயும் அந்த தேத்தாங்கொட்டையை உறைஞ்சி வைக்கலாங்களா இல்ல தேவையில்லைங்களா? பயன்படுத்தலாம். நீங்க என்ன பண்ணலாம், அப்படி மண்பானையில உரையிறது ஈஸி. அந்த காப்பர் பாத்திரத்துல உரையிறது கொஞ்சம் சிரமம். அப்படிங்கும் போது ஓரிரு தேத்தான் கொட்டையில 1 2 நுணுக்கி ஒரு வெள்ளைப்பணியில கட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா, உள்ள போட்டு வச்சுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு ஊறி அதனுடைய எசன்ஸ் நல்லா இறங்கி அதனுடைய பலன்கள் கிடைச்சிடும். நம்ம அது பைல்ஸுக்கு, சளிக்கு, செல்போன் ரேடியேஷனுக்கெல்லாம் மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லியிருக்கிறோம். சரிங்க, சொல்லியிருக்காங்க முன்னோர்கள். அந்த வகையில நீங்க பயன்படுத்திங்கன்னா போதும். எந்த பாத்திரத்துல வேணா பயன்படுத்தலாம். பிளாஸ்டிக் பொருள் பாத்திரங்களை தவிர நீங்க இந்த மாதிரி பயன்படுத்துறது இன்னும் சிறப்பு அப்படிங்கிறது. ஐயா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேங்க. ஒரு நிமிஷமா. இப்ப அந்த ஒரு தடவை துணியில கட்டி போட்டது வந்து ஒரு எத்தனை முறை அது யூஸ் பண்ணலாங்க? எத்தனை முறை யூஸ் பண்ணலாங்க? அதுல இருக்கிற வாசனை, அதாவது நீங்க ஒரு மருத்துவ குணம் அதுல இருக்குதுங்க. அதாவது ஒரு 3 4 முறை வரையும் பயன்படுத்தலாம். இதுல வெட்டி வேர் போடுறீங்கன்னா அந்த வெட்டி வேருடைய வாசனை போற அளவுக்கு நீங்க மறுபடியும் அதை திரும்ப திரும்ப பயன்படுத்தலாம். இன்னைக்கு பயன்படுத்துறத தூக்கி வெயில்ல அடுத்த நாள் காய வச்சுட்டு, இல்லைன்னா ரொம்ப வெயில காய வைக்க வேண்டாம். மிதமா வெயில இந்த மாதிரி சூழ்நிலை வச்சீங்கன்னாவே காஞ்சிரும். வெளியே வச்சீங்கன்னாவே அதை மறுபடியும் அடுத்த நாள் கட்டி அதை உள்ள போட்டுக்கலாம். அடுத்த நாள் வந்து புது இதை போட்டுக்கிறீங்க அப்படின்னா இதை மாதிரி மாத்தி மாத்தி போட்டு அது அதனுடைய வாசனை மருத்துவ குணம் போற அளவுக்கு பயன்படுத்திக்கலாம். மறுபடியும் நீங்க இதெல்லாம் ஒண்ணு சேர்த்து வச்சு மிக்சியில போட்டு அடிச்சு மேலுக்கு குளிச்சுக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். இது மேலுக்கு ஊத்தும் போது மிகச்சிறந்த தோல் நோய்களுக்கான மருந்தா வேலை செய்யறதையும் நாங்க பாக்குறோம். எதுவுமே வீண் பண்ண வேண்டியதில்லை. இது மாதிரி நம்ம தற்சார்பு வாழ்க்கைக்கு வந்துட்டோம் அப்படின்னா வீணாகிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை, செலவுகளும் மருத்துவ செலவுகளும் குறையுது. ஓத்திரியங்கள், சிரமங்கள், லீவ் போடுறது இந்த மாதிரி விஷயங்களும் குறையுது. அதனால நம்ம இதெல்லாம் ஒரு காஸ்ட்லி சிரமம்னு சொல்லி நம்ம சொல்றோம்லாங்க, இந்த பாத்திரம் விளக்குற சோப்பு இவ்வளவு பாதிப்புகளை உருவாக்கி நம்மளுடைய உழைப்பையே மறுபடியும் கொசுவத்தி லிக்விடு மினரல் வாட்டர்னு சொல்லி மாத்திடுச்சு. அதுக்கு பிறகு என்ன பண்றோம், சாம்பல், ஓடமண்ணு, பூச்சிக்காய், இழுப்ப பொடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்துட்டோம்னா இது நமக்கு மருந்தாவே திரும்ப திரும்ப பயன்படும். நீங்க பயன்படுத்துற அத்தனை விஷயமும் ஆரோக்கியத்தை கொடுத்துட்டே இருக்கும். சில மைனஸ் எல்லாம் மைனஸ் ஆயிடுது, பிளஸ் எல்லாம் பிளஸ் ஆயிடுது. நீங்க சரி நன்றிங்க. நன்றி. ஐயா தண்ணி பத்தி என்னுடைய இதை ஒண்ணு சொல்றேங்க ஐயா. ஐயா நான் ஃபர்ஸ்ட் ஆர்ஓ தாங்க ஐயா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப இந்த 3 வருஷமா பாத்தீங்கன்னா ஃபில்டர் வந்து அந்த மேல கேண்டீன் இருக்கும் இல்லைங்க ஐயா, அந்த ஃபில்டர் வாங்கிட்டு வந்து அதுல வந்து தண்ணி ஊற்றி அதுல தேத்தாங்கொட்டையை உரசி போட்டோம்னா தண்ணி அடியில வந்து சேவ் ஆகிற தண்ணி வந்து நல்லா சுத்தமா சேவ் ஆயிருங்க.
அந்த தண்ணியை வந்து பானையில ஊத்தி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட். பனிக்காலம் மழைக்காலம் எதுவா இருந்தாலும் அப்படிதாங்க ஐயா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது உரசி தவிர போடுறது வந்து தேத்தாங்கொட்டையை உரசுறது வந்து நம்ம சீரகம் இடிக்கிறோம்ல கல்லு, சின்ன கல்லு, அந்த கல்லே போதும், அதுலயே உரசிக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்திக்கலாம். ஆமா ஐயா. சரி, நல்லதும்மா. அதனால இந்த மாதிரி வாழ்வியல் முறைகளுக்கு வாங்க. இனி வரும் காலங்கள்ல நோய்களும் இல்லை, ஆரோக்கியம் இருக்குது, நிம்மதி இருக்குது, வருமானமும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது மாதிரி சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்கும் போது நீங்க நெகட்டிவ்லாம் எதிர்மறையான விஷயங்கள்லாம் கலைஞ்சிருது, நேர்மறையான விஷயங்களே நம்ம வந்து சேர்ந்துருது. அப்போ இவ்வளவு எளிமையாக்கப்பட்ட ஒளிமயமான சாத்தியக்கூறுகள் உள்ள வாழ்வியல் முறைகள் இருக்குதுங்கிறதையும் நம்ம உணராதனால ஏற்படுற சிரமங்கள் தான் இவை எல்லாமே வழிய உண்மையாலுமே இல்லாம இல்லை. நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐயா சொன்னாரு, கேட்டிருந்தார் போன வாரம், மருந்து அடிக்கப்பட்ட காய்கறிகளை கீரைகளை பயன்படுத்துறதுனால ஏற்படுற பாதிப்புகளை நினைக்கிறது ஒரு பக்கம் இருக்கும் போது, நீங்க அதுல ஒரு 5% பாதிப்புகள் வருதுன்னா 95% அதுல சத்துக்களும் இருக்குல்ல, அதை ஃபர்ஸ்ட் பெறுங்க. ஆனா இந்த கீரைகள், இது மருந்தடிக்கப்படாத கீரைகளும் காய்கறிகளும் உங்க ஏரியாவிலேயே வீடு தேடி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. யாரு என்னங்கிறது நீங்க தேட ஆரம்பிங்க. இல்லைன்னா அப்புறம் பின்னால் அதெல்லாம் பகிர்ந்துக்குவோம். நாம இனிமே இது சாத்தியம் இல்லை அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கிறீங்கல்ல, அந்த எண்ணத்தை மட்டும் தூக்கி வெளியே போட்டுவாங்க. நம்ம சூழலுக்கு, நம்ம ஏரியாவுக்கு இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் ஒரு எண்ணத்தை வாய்ப்பு இல்லை, கிடைக்காது, முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, இந்த எண்ணங்களை மட்டும் தூக்கி வெளியே போட்டு, இந்த எண்ணம் உங்களுக்கு மனசுக்குள்ள நிறைஞ்சிருக்கிற வரையும் சாத்தியங்கிற விஷயங்கள் அங்க உள்ள போறதுக்கு இடமே இல்லாத போயிடுச்சு. அதனால என்ன ஆகுங்க, சாத்தியமே இல்லைங்கிற விஷயத்த மட்டும் தூக்கி வெளியே போட்டுருங்க. இது எப்படி சாத்தியங்கிற விஷயங்கள் தன்னைத்தானே உங்களை தேடி வருதையும் பார்க்கணும். நீங்க கேட்டுட்டு அதுக்கான பதில்களையும் உங்களுக்கு கொடுக்கணும். அதனால இனி வரும் காலங்கள்ல எது சாத்தியம் இல்லைன்னு சொன்னாலும் அதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு எப்படி இருக்குதுங்கிற தகவலை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறோம். நீங்க அதை குரூப்ல பகிர்ந்துங்க. இல்லைன்னா இது மாதிரி வரும் காலங்கள்ல ஐயா நம்ம அடுத்த தடவை இதுக்கான சந்தேகங்களுக்காகவே ஒரு வாரம் வச்சிடலாங்க ஐயா, கேள்வி அதுக்காக வச்சிருவோம். இது நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம். இதுல என்ன நடக்குதுன்னு தெரியாமையும் இவங்க ஐயப்பாடுகளோடையும் இல்ல அரைகுறையாவும் அதை அறிஞ்சிட்டு கடைபிடிக்க முடியாம பயனடைய முடியாம இருப்பாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு, நம்ம முழுமை கொடுத்த விஷயங்கள் முழுமை பெறாம போயிடும். அந்த வகையில அதுக்காக நம்ம அடுத்த சில வாரங்களை ஒவ்வொரு வாரமும் நம்ம வச்சுக்குவோம். இடையில மாசத்துல ஒரு வாரமாவது இப்படி வச்சுக்குவோம். இப்ப என்ன ஆகுது, இவங்க ஐயப்பாடுகள் தெளிவடைஞ்சாதான் இவங்க பயனடைறதுக்கு, இவங்க முடியாதுன்னு சொல்லிட்டு முடங்கி கிடப்பாங்க, அதை பின்பற்றாமே இருப்பாங்க. அதை எப்படி நமக்கு அப்புறம் பகிர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்பு அமையும்? ஆனா என்ன பண்ணுவோம், நம்ம அதுக்கான விஷயங்களை பின்னால பகிர்ந்துக்குவோம். உங்க ஏரியாவிலேயே அந்த மருந்தடிக்கப்படாத காய்கறிகளும் கீரைகளும் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்குது, அது மாதிரி சாத்தியக்கூறுகள் இருக்கிறத நீங்க வாங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஐயா இவங்க இது மாதிரி வாங்குறாங்க, நாம இதை கொண்டு போய் கொடுப்போம்னு சொல்லி உங்களை வீடு தேடி கொண்டு வரதுக்கான விஷயங்கள் விவசாயிகள் அது மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி இப்ப நாட்டு சர்க்கரையை நம்ம விரும்பி வாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டிவியில 300 ரூபாய் நாட்டு சர்க்கரைன்னு போட்டு விளம்பரம் பண்ற அளவுக்கெல்லாம் இப்ப நாட்டு சர்க்கரையுடைய மதிப்பு அதிகமானதை நான் பாக்குறேன். பெரிய ஒரு தொழிலதிபர்கள் இருக்கிற ஒரு மீட்டிங்க்கு நான் போயிருக்கும் போது அங்க நான் ஒரு சின்ன கப்புல வெள்ளை சர்க்கரையை வச்சுட்டாங்க, ஒரு பெரிய பக்கெட்ல நாட்டு சர்க்கரையை வச்சிருக்காங்க. இவங்க வேணுங்கிற சர்க்கரைய போட்டு சாப்பிட்டுக்கலாம், அந்த டீயோ காஃபியோ. இப்ப என்ன ஆச்சு, நாங்க அதை போய் பக்கத்தால இதுக்காகவே பார்த்தேன், இதெல்லாம் பெரிய தொழிலதிபர்கள் தானே, இவங்கெல்லாம் நாட்டு சர்க்கரை விரும்புவாங்களா அப்படின்னு போய் பார்க்கும் போது அங்க அந்த வெள்ளை சர்க்கரையை தொட்டவங்களுடைய எண்ணிக்கை 99% இல்லை. அதிகபட்சம் பேர் இந்த நாட்டு சர்க்கரையை போட்டு கலக்கி டீ குடிச்சதை நான் கண்ணு முன்னால பாக்குறேன். அப்போ நாம சிறு விவசாயிகளும் ஏழைகளும் மட்டும்தான் நாட்டு சர்க்கரையை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது இல்லை, பெரியவங்களும் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இது அரசும் மருத்துவமும் மருத்துவத்துறையும் விளம்பரப்படுத்த வேண்டிய, விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய ஒரு விஷயத்த இந்த சோசியல் மீடியாக்களும் இந்த மாதிரி சங்கங்களும் கொண்டு போய் சேர்த்து இருக்கிறதுங்கிறத நான் கண்ணு முன்னால பாக்குறேன். நாட்டு மாட்டுப்பாலுக்கும் செக்கெண்ணெய்க்கும்
சிறுதானியங்களுக்கும் இயற்கை விவசாயத்துக்கும் நிறைய வந்ததை பார்த்துட்டேன். மண்பானைக்கு இது மாதிரி வந்துட்டு பழைய சோத்துக்கு வந்ததை பார்த்துட்டேன். அப்ப இனிமே உங்களாலையும் இந்த மாதிரி விழிப்புணர்வை ஏற்படுத்தி நம்ம சமுதாயத்துல மாற்றத்தை ஏற்படுத்தி நம்ம சுற்றத்தாரும் இந்த மாதிரி பயன்பாடுகளுக்கு வந்து அங்கிட்டாங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கலன்னு சொல்றதெல்லாம் ஈஸியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அது மாதிரி விஷயங்களை. அப்போ உங்களுக்கு தேடி வந்துடுது. ஒரு 5% சோடாசு கலக்குறாங்கிறதுக்காக நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தாம தள்ளி நிற்கிறவங்க நான் பாக்குறேன். ஆனா இங்க 100% கெமிக்கலான சர்க்கரையை மட்டுமே முழுசா வெள்ளை சர்க்கரையை மட்டுமே பயன்படுத்தி சாப்பிட தயாரா இருக்கிற அவங்க 5% ஒரு சோடாசுக்காக அதை பயன்படுத்தவே மாட்டேன்னு சொல்லிட்டு மீதி 95% அதில் இருக்கிற ரெகுலரா கிடைக்க வேண்டிய இரும்பு சத்து, கால்சியம் அப்படின்னு பல பொட்டாசியம், மெக்னீசியம் சொல்லி நிறைய சத்துக்களை இழந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் கண்ணால பாக்குறேன். அதனால இனி வரும் காலங்கள்ல ஃபர்ஸ்ட் அந்த கிடைக்கிற பலனை எடுங்க. சம்திங் பெட்டர் தென் நத்திங் என்னமோ சொல்லுவாங்க ஆங்கில பழமொழியில. அந்த வகையில கிடைக்கிறத எடுங்க. அதுக்கப்புறம் முழுமையா அதை கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எங்கெங்க இருக்குது அப்படிங்கிற தகவலை நம்ம கண்ணப்பனையாவுக்கு தெரியும். உயிருங்க இயற்கை அங்காடிகள்ல இது மாதிரி இயற்கை விவசாய பொருட்களை விற்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் நீங்க தேடி உங்க ஒரு ஒரு போஸ்ட்ல அனுப்பிச்சுனவங்கள அனுப்பி வைக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க. அது மாதிரி அங்க அங்காடிகள் கிடைக்குது. இல்ல நீங்க எல்லாம் வாங்க ஆரம்பிச்சுன்னா அங்கங்க ஆரம்பிச்சிருவாங்க. இது மாதிரி இயற்கை அங்காடிகள் நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல கிடைக்குது. நீங்க இதை தேடி போறதுக்கும் இல்ல அறிஞ்சிக்கிறதுக்கும் டைம் ஒதுக்குனீங்கன்னா அது கிடைக்காது. நம்ம ஊர்ல கிடைக்காதுன்னு சொல்லி நிறைய பேர் முடங்கி கிடக்குறீங்க. நம்ம ஊர்லயே நிறைய பேர் இது மாதிரி இயற்கை அங்காடிகள் திறக்கிறத நான் கண்ணு முன்னால பார்த்துட்டு இருக்கிறேன். உங்க இயற்கை விவசாய பொருட்கள் ஈஸியா கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால இனி வரும் காலங்களில் எங்களுக்கு கிடைக்கலங்கிற வார்த்தைகளை இனிமே யாருக்கிட்டையும் பதிவு பண்ணாதீங்க. சாத்தியம் இல்லை, வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற வார்த்தைகளை நீங்க நச்சு விதைகளை விதைக்கிறதுனால ஏற்படுற பாதிப்புகள் தான் அந்த பொருட்களை சாப்பிடும் போது எடுக்கிற பாதிப்புகளை விட பல மடங்கு பாதிப்புகளை உருவாக்குதுங்கிறத நான் பாக்குறேன். இனி வரும் காலங்கள்ல ஏன் சாத்தியம் இல்லை, நான் சாத்தியம் சொல்லிட்டாங்கன்னு இதையும் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சாத்தியம் இல்லை, எப்படி சாத்தியம், இந்த விஷயம்தான் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்த்தும் போது வழிய சாத்தியம் சொல்றதோ சாத்தியம் இல்லைன்னு சொல்றதோ ரெண்டுமே இல்லை. அதனால இனி வரும் காலங்கள்ல இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ஆரம்பிங்க. ஒவ்வொருத்தரும் நல்ல நிலைக்கு வர முடியும். நன்றி ஐயா. தொடர்ந்து நமக்கு நல்ல ஒரு கருத்துக்களை கேட்ட கேள்விகளுக்கும் நல்ல ஐயா சொல்லுங்க. ஒரு தண்ணீரை பத்தி ஒரு கேள்வி. போர் வாட்டர் தாங்க யூஸ் பண்றோம். இப்போ 3 வருஷமா முன்னாடி வந்து கார்பரேஷன் வாட்டர் யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ போர் வாட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து பானையில ஊத்தி வெட்டி வேர் போட்டா போதுங்களா ஐயா, இல்ல pH வேல்யூ எப்படிங்க ஐயா? அதான் நீங்க செக் பண்ற அப்படி இருந்தா ஒரு சில லேப்ல வந்து பிஹெச் பேப்பர்னு வச்சிருப்பாங்க. சும்மா ₹1 ₹2 கிடைக்குது, இல்ல மெடிக்கல்ல இருக்குது. இல்லைன்னா நீங்க கொண்டு போனா கூட அந்த தண்ணியை செக் பண்ணி சொல்லிடுவாங்க. நீங்க அதை பார்த்துங்க. நீங்க மறுபடியும் இந்த நான் சொன்ன விஷயங்களை பயன்படுத்திட்டு மறுபடியும் போய் நீங்க செக் பண்ணுங்க. எப்படி முருங்கை விதையை போட்டு ஊற வச்சிருந்து உள்ள இருக்கிற பருப்பு எடுத்து ஒரு முத்திய முருங்கை விதையை காய வச்ச விதையை அதுக்குள்ளார போட்டு அதை ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சிருந்து அதுக்கப்புறம் கொண்டு போய் அந்த தண்ணியை கொடுத்து செக் பண்ணிட்டு வாங்க. ஒரு தடவை தான், அது ஒன்றும் ₹5 ₹10 செக் பண்ணி கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? இல்லை நீங்களே அந்த பேப்பர் வாங்கிட்டு வந்தா நீங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ என்ன ஆயிடுது, அந்த பிஹெச் லெவல் அதிகமா இருக்குதாங்கிறதும் கண்ணு முன்னால் நீங்க பார்த்துறீங்க. எப்படி நம்ம இவர் சொல்றாருல, ஹீலர் பாஸ்கர் ஐயா சொல்லுவாருன்னு சொல்லல, அந்த மோட்டர் தண்ணி காற்றை தண்ணியில கலக்கிற மீன் தொட்டியில இருக்கிற மோட்டரை நீங்க பயன்படுத்தினா பிஹெச் லெவல் பேலன்ஸ் ஆகும். இப்போ இது மாதிரி நீங்களே செக் பண்ணிக்கலாம். ஒன்றும் இது சாத்தியம் இல்லை வாய்ப்பு இல்லைன்னு முடிவு பண்ண வேண்டாம். இனி வரும் காலங்களில் இப்படியெல்லாம் ஃபில்டருக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. இன்னும் விரிவாக பார்க்குறேன்னா அது மணல் கறி அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்காக போட்டு ஃபில்டர் பண்ணுற இன்னும் சில மெத்தட்லாம் இருக்குது. இன்னும் சிறப்பான மெத்தட்லாம் இருக்குது. நாங்கள் வந்து கொல்லிமலை போனப்போ, கொல்லிமலை இல்லை, இந்த மலை பிரதேசங்களில் ஒரு ராணின்னு சொல்லுவாங்களே, என்ன மலைங்க, பேர் எனக்கு டக்குன்னு இல்லை. இல்லை, இன்னொரு சொல்லுவாங்க, எனக்கு டக்குன்னு ஞாபகம். அங்கே போனப்போ அங்கே ஒரு இது மாதிரி இயற்கையான விஷயங்களை தண்ணியை சுத்திகரிக்கிற பயிற்சிகள்லாம் கொடுத்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியில இந்த மாதிரி வெட்டி வேறு, இந்த செங்கல் அல்லது கூழாங்கல், அதுக்கப்புறம் மணல்னு அடுக்கடுக்கா போட்டு நம்ம செப்டிக் டேங்க்ல இருக்கிற தண்ணியை அதில் விட்டு, செப்டிக் டேங்க்ல இருந்து வெளியே வர தண்ணியை விட்டு அதை அப்படியே ஃபில்டர் பண்ணி வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா குடிக்கிற அளவுக்கு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியா அதில் இருக்கிறத நாங்கள் பார்த்தோம். கண்ணு முன்னால பார்த்து அதை குடிச்சும் காமிச்சாங்க.
இப்படி எல்லாம் ஒரு மோசமான தண்ணியவே சுத்திகரிக்கப்பட்ட ஒரு தண்ணியா மாத்த முடியும் அப்படிங்கும் போது நாம எவ்வளவோ எதுக்கோ செலவு பண்றோம். ஃப்ரிட்ஜுக்கு நீங்க செலவு பண்ற அளவு எடுத்துங்க, மிக்சிக்கு செலவு பண்ற அளவு எடுத்துங்க. இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு டிவி, செல்போனுக்கு டெய்லி ஈஸி பண்ற செலவெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஈஸி பண்றது மட்டும் இல்ல, அதான் செல்போனுடைய பயன்களை விட இங்க செலவு பண்ற அளவுடைய அதிகம். பயன்படுத்துற விதத்துல பயன்படுத்தினா அதுவே பலன் தரக்கூடிய விஷயமா இருந்தாலும், நம்ம வீடுகள்ல வீண் செலவுங்கிறது கணக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆயிடுது. நம்ம கொசுவத்தி லிக்விடோ இது மாதிரி சொல்றோம்ல, சோப்பு கட்டியோ அதெல்லாம் வீண் செலவுகள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். கெமிக்கல்கள் இல்லை. இந்த செலவுகளை நீங்க இது மாதிரி ஆரோக்கியமா ஃபில்டருக்கான விஷயங்களை பயன்படுத்தினீங்க அப்படின்னா, வீடுகளையே இந்த ஃபில்டரை பயன்படுத்தி நீங்க நல்ல தண்ணியா மாத்திர முடியும். அதனால இனி வரும் காலங்கள்ல இந்த மாதிரி விஷயங்களை நீங்க யோசிங்க. அதுக்கான விஷயங்கள் எங்க வேணும்னாலும் அதை தேடி எடுத்து ஒரு அட்ரஸோட கூட கொடுத்து பகிர்ந்துக்கலாம் நாம. நன்றிங்க நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நல்ல ஒரு கேள்விக்கு பதிலை அளித்து விளக்கத்தையும் அளித்த இளங்கோவன் ஐயா அவருக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சி நேரம் வேற ஆயிட்டு இருக்கிறதுனால அடுத்த சந்தேகங்கள் இருந்தால் நம்ம அடுத்த வாரம் நீங்க சந்தேகங்கள் இருந்தால் முன்னாடியே கேட்ட எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நேரங்கள் அதிகமாயிட்டு இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் பிராண்ட் சங்கத்திற்கும், ஆசனங்களை அளித்த ஆசன் கண்ணப்பனையா அவர்களுக்கும், பூங்கொடி கண்ணப்பம் அவர்களுக்கும், தலைவர் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையில நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லது. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி.